இறைவனுக்கு உருவம் உண்டு, அருவமும் உண்டு. ஒன்றில் நம்பிக்கை இருந்தாலே போதும். உனக்கு அருவத்தில் நம்பிக்கை இருக்கலாம், அது நல்லது. ஆனால் அது ஒன்றுதான் உண்மை, மற்றவை பொய் என்ற எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதே. அருவமும் உண்மை, அதுபோல் உருவமும் உண்மை. இதை நினைவில் வைத்திரு. உனக்கு எதில் நம்பிக்கையோ அதை பிடித்துக்கொள். ஒரு தாய் தன் குழந்தைகளின் ஜீரண சக்திக்கு ஏற்ப உணவு சமைக்கிறாள். ஒருவனுக்கு பிரியாணி, ஒருவனுக்கு குழம்பு, ஒருவனுக்கு வறுவல் என யாருக்கு எது நல்லதோ அதை கொடுக்கிறாள். அதுபோலவே பல்வேறு விதமான மக்களின் மனநிலைகளுக்கு ஏற்ப இறைவன் பல்வேறு வழிபாட்டு முறைகளை அமைத்திருக்கிறார். பூஜை மண் உருவத்திற்கே ஆனாலும் அதில் பயன் இருக்கிறது. இளஞ்செடியாக இருக்கும்போது சுற்றி வேலி போட வேண்டும், இல்லாவிட்டால் ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும். அதுபோல ஆன்மீக வாழ்வின் ஆரம்பத்தில் தனிமையை பழகிக் கொள்ள வேண்டும். தனிமையில் அமர்ந்து இறைவனே நிலையானவர், மற்றவை நிலையற்றவை என்று சிந்தித்து நிலையற்ற பொருட்களை மனத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும். பணக்கார வீட்டு வேலைக்காரி அங்கே எல்லா வேலைகளையும் செய்கிறாள். எஜமானன் குழந்தைகளை தன் குழந்தைகளைப் போலவே சீராட்டுகிறாள். இருந்தாலும் அந்த குழந்தைகள் தன்னுடையவர்கள் அல்ல என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அவளது மனம் எப்போதும் ஊரில் உள்ள தன் வீட்டையே நினைத்து கொண்டிருக்கும். இல்லறத்தில் நீயும் அப்படித்தான் பழக வேண்டும். கைகளில் எண்ணெய் தடவிக்கொண்டு பலாப்பழத்தை வெட்ட வேண்டும். இல்லாவிட்டால் அதன் பிசின் கைகளில் ஒட்டிக்கொள்ளும். அதுபோல பக்தி என்ற எண்ணெயை மனத்தில் பூசிக்கொண்டு இல்லறத்தில் ஈடுபட வேண்டும். இல்லாவிட்டால் உலகியல் பற்று எனும் பிசினில் மாட்டிக்கொள்வாய். வெண்ணெய் எடுக்க வேண்டுமானால் உறையிட்ட பாலை தனி இடத்தில் வைக்க வேண்டும். அசைத்து கொண்டிருந்தால் தயிர் தோயாது. அதேபோல தனிமையில் அமர்ந்து இறை சிந்தனையில் ஈடுபட்டால் மட்டுமே மனத்தில் ஞானம் மற்றும் பக்தி என்னும் வெண்ணெய் திரண்டு வரும். அந்த வெண்ணெய் பிறகு இல்லறம் என்னும் தண்ணீரில் பட்டாலும் அதனுடன் கலக்காமல் மிதக்கும். பணத்தால் என்ன கிடைக்கும்? நிலம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், அவ்வளவுதான். இறைவன் கிடைக்க மாட்டார். பணமோ அழகிய உடலோ ஒருபோதும் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க முடியாது. அழகிய உடம்பிற்குள்ளும் வெறும் எலும்பும் சதையும் தான் இருக்கின்றன என்று பகுத்தறிந்து பார்ப்பதே வஸ்து விசாரம். மனைவி மக்களுக்காகவும் பணத்திற்காகவும் மக்கள் குடம் குடமாக கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் கடவுளுக்காக யார் அழுகிறார்கள்? 3 வித கவர்ச்சிகள், அதாவது உலகப் பொருட்கள் மீதுள்ள பற்று, தாய் தன் குழந்தை மீது வைத்துள்ள பாசம், மனைவி கணவன் மீது வைத்துள்ள காதல். இந்த 3ம் ஒன்றாகச் சேர்ந்து இறைவனிடம் திரும்புமானால் அந்த வலிமையினால் இறைவனை காண முடியும். கடவுள் எல்லா உயிரிலும் இருக்கிறார். புலியிலும் நாராயணன் இருக்கிறார். அதற்காக யாராவது புலியை கட்டித் தழுவ முடியுமா? தண்ணீரிலும் நாராயணன் இருக்கிறார். ஆனால் சில தண்ணீரைத்தான் குடிக்க முடியும். சில தண்ணீரை துணி துவைக்கத்தான் பயன்படுத்த முடியும். அதுபோலவே தீயவர்களிடமிருந்து எப்போதும் விலகி நிற்க வேண்டும். விபீஷணர் ஓர் இலையில் ராம நாமத்தை எழுதி ஒருவனிடம் கொடுத்து கடலை கடக்கச் சொன்னார். அவன் நம்பிக்கையோடு நடந்தபோது நீரில் நடந்தான். ஆனால் அந்த இலையில் வெறும் ராமநாமம் இருப்பதைக் கண்டு சந்தேகமுற்ற அடுத்த கணமே அவன் நீரில் மூழ்கினான். நம்பிக்கை இருந்தால் எல்லாமே சாத்தியம். நான் என்பது யார் என்று உணர்வதே ஞானம். அம்மா, நீ இயக்குபவள், நான் இயந்திரம். நீ குடியிருப்பவள், நான் வீடு. நான் வண்டி, நீ ஓட்டுபவள் என்று முழுமையாகச் சரணடைவதே உண்மையான அறிவு. உலகில் வாழும்போது தீயவர்களிடமிருந்து நம்மை காத்துக்கொள்ள சிறிது தமோகுணத்தை காட்டுவது அவசியம். தீயவர்களிடம் சீர வேண்டும், அவர்களை பயமுறுத்த வேண்டும். ஆனால் அவர்கள் மீது ஒரு நாளும் விஷத்தை செலுத்திவிடக்கூடாது. அதாவது அவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. இறைவனது படைப்பில் மனிதர்களை 4 வகையாக பிரிக்கலாம்: நித்தியர்கள், முமுக்ஷுக்கள், முக்தர்கள் மற்றும் பத்தர்கள். நாரதர் போன்றோர் நித்தியர்கள். இவர்கள் மக்களுக்காக வாழ்பவர்கள். முக்தர்கள் எப்போதும் இறைவனையே சிந்திப்பவர்கள். ஆனால் பத்தர்கள் உலகியலில் கட்டுண்டு இறைவனை மறந்தவர்கள். குளத்தில் வலை வீசும்போது சில மீன்கள் வலையில் சிக்காமல் தப்பிவிடும். அவை நித்தியர்கள். வலையில் சிக்கிய சில மீன்கள் வெளியே குதிக்க முயலும். அவை முமுக்ஷுக்கள். ஆனால் பெரும்பாலான மீன்கள் வலையையே கவ்விக்கொண்டு சேற்றில் புதைந்து நிம்மதியாக இருக்கிறோம் என நினைக்கும். மீனவன் வலையை இழுக்கப் போகிறான் என்பது அவற்றுக்கு தெரியாது. இவர்களே பத்தர்கள். இவர்கள் மரணப்படுக்கையிலும் விளக்கில் எண்ணெய் வீணாகிறதே என்று கவலைப்படுவார்களே தவிர இறைவனை நினைக்க மாட்டார்கள். இந்த உலகம் ஒருவிதமான முட்செடி போன்றது. இதில் சிக்கிக்கொள்பவன்
ஒரு முள்ளிலிருந்து தன்னை விடுவிப்பான், அதற்குள் இன்னும் 3இல் மாட்டிக்கொள்வான். இதிலிருந்து வெளிவருவது மிகக் கடினம். இதற்கு ஒரே வழி சாது சங்கமும், அதாவது நல்லோர் சேர்க்கையும் இடைவிடாத பிரார்த்தனையும் தான். வைத்தியரிடம் போகாவிட்டால் நோய் குணமாகாது. அதுபோல சாது சங்கம் எப்போதும் அவசியம். சாது சங்கத்தினால் இறைவனிடம் ஆழ்ந்த அன்பு உண்டாகும். உள்ளம் உருகாவிட்டால் எந்த பயனும் இல்லை. சாது சங்கம் வளர வளர வேலை இழந்தவன் அதை மீண்டும் பெற எப்படி துடிப்பானோ அதுபோல இறைவனுக்காக உள்ளம் துடிக்கத் தொடங்கும். இறைவன் நமக்கு உரியவர். நீ எனக்கு திருக்காட்சி தந்தே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் என்னை ஏன் படைத்தாய் என்று இறைவனிடம் உரிமையுடன் கேட்க வேண்டும். தாய் தந்தையர் குழந்தையை வளர்ப்பது கடமையல்லவா? அதுபோல கடவுளிடம் புடிவாதத்துடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நமது உண்மையான தாயும் தந்தையும் அவரே. இறைவன் நல்லவர்களையும் படைத்திருக்கிறார், தீயவர்களையும் படைத்திருக்கிறார். ஆனால் பாவம் செய்தால் அதன் பயனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது அவர் வகுத்த நியதி. மிளகாயை கடித்தால் காரத்தை அனுபவிக்காமல் இருக்க முடியுமா? இளவயதில் செய்யும் பாவங்கள் உடனடியாக பலன் கொடுக்காது. ஆனால் வயதாகும்போது அதன் பாதிப்புகள் நிச்சயம் தெரியவரும். தீயவர்களின் படைப்பு ஏன்? இருட்டு இருப்பதால்தான் வெளிச்சத்தின் பெருமை விளங்குகிறது. காமம், கோபம் முதலியவை தீயவைதான். ஆனால் மாமனிதர்களை உருவாக்குவதற்காகவே அவை படைக்கப்பட்டுள்ளன. புலன்களை வென்றவனால் இறை அனுபவத்தை கூட பெற முடியும். இறைவனின் திருவிளையாடல் தொடர்ந்து நடைபெற இவையும் ஒரு காரணமாகின்றன. சேறு படிந்த இரும்பு ஊசி காந்தத்தால் ஈர்க்கப்படாது. அந்த சேற்றை கழுவிவிட்டால் காந்தம், அதாவது இறைவன் இழுத்துக்கொள்ளும். காமம், கோபம் போன்ற சேறுகள் விலகி மனம் தூய்மையடைந்தால் இறைவனின் திருக்காட்சி தானாக கிடைக்கும். தலையில் குடத்தை வைத்துக்கொண்டு பெண்கள் சிரித்து பேசிக்கொண்டு செல்வார்கள். அவர்கள் கவனம் முழுவதும் குடம் கீழே விழுந்துவிடக்கூடாது என்பதிலேயே இருக்கும். அதேபோல இல்லறக் கடமைகளை செய்து கொண்டே மனத்தை எப்போதும் இறைவனிடம் வைக்க வேண்டும். நான் என்பது யார் என்று உணர்வதே ஞானம். எல்லாம் இறைவன் செயல், நம்மால் ஆவது ஒன்றுமில்லை என்று உணர்வதே அறிவு. அம்மா, நீ இயக்குபவள், நான் இயந்திரம். நீ குடியிருப்பவள், நான் வீடு. நீ ஓட்டுபவள், நான் வண்டி என்று சரணடைவதே உண்மையான ஞானம். இறைவனுக்கு உருவம் உண்டு, அருவமும் உண்டு. ஒன்றில் நம்பிக்கை இருந்தாலே போதும். உனக்கு அருவத்தில் நம்பிக்கை இருக்கலாம், அது நல்லது. ஆனால் அது ஒன்றுதான் உண்மை, மற்றவை பொய் என்ற எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதே. அருவமும் உண்மை, அதுபோல் உருவமும் உண்மை. இதை நினைவில் வைத்திரு. உனக்கு எதில் நம்பிக்கையோ அதை பிடித்துக்கொள். ஒரு தாய் தன் குழந்தைகளின் ஜீரண சக்திக்கு ஏற்ப உணவு சமைக்கிறாள். ஒருவனுக்கு பிரியாணி, ஒருவனுக்கு குழம்பு, ஒருவனுக்கு வறுவல் என யாருக்கு எது நல்லதோ அதைக் கொடுக்கிறாள். அதுபோலவே பல்வேறு விதமான மக்களின் மனநிலைகளுக்கு ஏற்ப இறைவன் பல்வேறு வழிபாட்டு முறைகளை அமைத்திருக்கிறார். பூஜை மண் உருவத்திற்கே ஆனாலும் அதில் பயனிருக்கிறது. இளஞ்செடியாக இருக்கும்போது சுற்றி வேலி போட வேண்டும், இல்லாவிட்டால் ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும். அதுபோல ஆன்மீக வாழ்வின் ஆரம்பத்தில் தனிமையை பழகிக் கொள்ள வேண்டும். தனிமையில் அமர்ந்து இறைவனே நிலையானவர், மற்றவை நிலையற்றவை என்று சிந்தித்து நிலையற்ற பொருட்களை மனத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும். பணக்கார வீட்டு வேலைக்காரி அங்கே எல்லா வேலைகளையும் செய்கிறாள். எஜமானன் குழந்தைகளை தன் குழந்தைகளைப் போலவே சீராட்டுகிறாள். இருந்தாலும் அந்த குழந்தைகள் தன்னுடையவர்கள் அல்ல என்பது அவளுக்கு நன்றாகத் தெரியும். அவளது மனம் எப்போதும் ஊரிலுள்ள தன் வீட்டையே நினைத்துக் கொண்டிருக்கும். இல்லறத்தில் நீயும் அப்படித்தான் பழக வேண்டும். கைகளை எண்ணெய் தடவிக்கொண்டு பலாப்பழத்தை வெட்ட வேண்டும், இல்லாவிட்டால் அதன் பிசின் கைகளில் ஒட்டிக்கொள்ளும். அதுபோல பக்தி என்ற எண்ணெயை மனத்தில் பூசிக்கொண்டு இல்லறத்தில் ஈடுபட வேண்டும். இல்லாவிட்டால் உலகியல் பற்று எனும் பிசினில் மாட்டிக்கொள்வாய். வெண்ணெய் எடுக்க வேண்டுமானால் உறையிட்ட பாலை தனியிடத்தில் வைக்க வேண்டும். அசைத்துக் கொண்டிருந்தால் தயிர் தோயாது. அதேபோல தனிமையில் அமர்ந்து இறை சிந்தனையில் ஈடுபட்டால் மட்டுமே மனத்தில் ஞானம் மற்றும் பக்தி என்னும் வெண்ணெய் திரண்டு வரும். அந்த வெண்ணெய் பிறகு இல்லறம் என்னும் தண்ணீரில் பட்டாலும் அதனுடன் கலக்காமல் மிதக்கும். பணத்தால் என்ன கிடைக்கும்? நிலம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், அவ்வளவுதான்.
இறைவன் கிடைக்க மாட்டார். பணமோ அழகிய உடலோ ஒருபோதும் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க முடியாது. அழகிய உடம்பிற்குள்ளும் வெறும் எலும்பும் சதையும் தான் இருக்கின்றன என்று பகுத்தறிந்து பார்ப்பதே வஸ்து விசாரம். மனைவி மக்களுக்காகவும் பணத்திற்காகவும் மக்கள் குடம் குடமாக கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் கடவுளுக்காக யார் அழுகிறார்கள்? 3 வித கவர்ச்சிகள், அதாவது உலகப் பொருட்கள் மீதுள்ள பற்று, தாய் தன் குழந்தை மீது வைத்துள்ள பாசம், மனைவி கணவன் மீது வைத்துள்ள காதல், இந்த 3ம் ஒன்றாக சேர்ந்து இறைவனிடம் திரும்புமானால் அந்த வலிமையினால் இறைவனை காண முடியும். கடவுள் எல்லா உயிரிலும் இருக்கிறார். புலியிலும் நாராயணன் இருக்கிறார். அதற்காக யாராவது புலியை கட்டித் தழுவ முடியுமா? தண்ணீரிலும் நாராயணன் இருக்கிறார். ஆனால் சில தண்ணீரைத்தான் குடிக்க முடியும், சில தண்ணீரை துணி துவைக்கத்தான் பயன்படுத்த முடியும். அதுபோலவே தீயவர்களிடமிருந்து எப்போதும் விலகி நிற்க வேண்டும்.